ஏலியன் விண்கலன்கள் மற்றும் வானில் தென்படும் பிற விசித்திரமான பொருட்களை பற்றின கதைகளுக்கு என்னைக்குமே பஞ்சம் கிடையாது. அதுல பெரும்பாலானது சில மிகவும் புத்திசாலியான புகைப்பட தொகுப்பாளர்களின் கைவண்ணமா தான் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல இயற்கையும் தன்னுடைய அபரிமிதமான சக்தியை காண்பிக்க முடிவு செய்யுது. வானியல் மற்றும் விண்கல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடிமகனான இப்ராஹிம் அல் ஜார்வான் வானத்தில் இருக்கக்கூடிய துளை ஒன்றின் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அது தோரின் வீடான அஸ்காட்ல இருந்து வரும் ஒரு நுழைவாயில் போல இருக்கு. அந்த வீடியோல அதிகமா காணப்படும் மேகக்கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய வட்ட வடிவிலான பகுதி மட்டும் வெளியே வர்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த பதிவானது ஓமன் எல்லைக்கு அருகில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல வைரலான இந்த புகைப்படங்களை பார்த்த பெரும்பாலானோர் இது மிகப்பெரிய ஏலியன் விண்கலன் அப்படின்னும் ஏலியன் உலகத்திலிருந்து பூமிக்கு வர்றதுக்கு வேற்று கிரகவாசிகள் உருவாக்கிய நுழைவாயில் அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிறகு இது தொடர்பா விளக்கம் அளித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் மேகக்கூட்டத்துல பனிக்கட்டிகள் உருவாகும் போது அது ரொம்ப பெரிதா இருந்தா மேகக்கூட்டத்திலிருந்து கீழே விழும்போது இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதீதமா குளிர்விக்கப்பட்ட நீர்த்துளிகள் இருக்கக்கூடிய மேகங்கள்ல இது உருவாகும். 0 டிகிரி செல்சியஸ்ல தண்ணீர் இருந்தாலும் அது உறைந்த நிலையில இருக்காது அப்படின்னு வானிலை ஆய்வு மைய இணையதளம் விளக்கம் அளிச்சிருக்கு. இந்த நீர்த்துளிகள் உறைவதற்கு அல்லது அத -40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குளிர்விக்க ஒரு சிறிய துகள் அல்லது கரு தேவைப்படுது. இந்த வெப்பநிலை மாற்றமானது அதீதமாக குளிர்விக்கப்பட்ட நீர்த்துளிகள் உறைவதற்கும் மேக அடுக்குகள்ல இருந்து இது போன்ற தனித்துவமான வடிவத்துல கீழே விழுவதற்கும் போதுமானதாக இருக்கு அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஃபால் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மிகப்பெரிய துளையானது பொதுவா வட்ட அல்லது நீள்வட்ட வடிவத்துல மேகங்கள்ல தோன்றும். மேகங்கள்ல இருக்கக்கூடிய நீரின் வெப்பநிலையானது உறைநிலைக்கு கீழே இருக்கும் போது இந்த மாதிரியான துளைகள் உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தின் மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி இது ஏலியன் விண்கலன்களோ அல்லது வேற்று கிரகவாசிகள் நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கான வழியோ கிடையாது. மக்களை குழப்பமடைய செய்வதற்காக உருவாக்கப்பட்ட வதந்தி தான். இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. subscribe